பெஞ்சல் புயலானது ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இத்தகைய பேரிழவுகளை குறிப்பிட்டு நிதி விடுவிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையினை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நேற்று அளித்திருக்கக்கூடிய நிலையில் ஒன்றிய அரசினுடைய அலுவலர் குழு நேற்று நேரடி ஆய்விலே ஈடுபட்டிருக்கிறார்கள். நான் இந்த செய்தியாளர் சந்திப்பின் வாயிலாக இந்த நிதி விடுவிப்பில் இருக்கக்கூடிய விளக்கங்களை உங்களிடத்திலே நான் எடுத்துச் சொல்லியிருக்கிறேன். இப்போது பெஞ்சல் புயலாலே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களினுடைய துயர்மிக்க இத்தகைய சூழ்நிலையில் அவர்களுக்கெல்லாம் ஆறுதலாகவும் அவர்களை ஆதரிக்கக்கூடிய வகையிலும் ஒன்றிய அரசானது தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து உடனடியாக இந்த நிதியை விடுவித்து தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர்கள் ஆதரவு கரம் நீட்டிட வேண்டும். புயலாலே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு உரிய நிவாரணங்களும் மீட்பு பணிகளையும் வழங்குவதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று நான் ஒன்றிய அரசினை கேட்டுக்கொள்கிறேன். இதுதான் இந்த பேட்டியினுடைய சாராம்சம். இது நமக்கு வந்திருக்கக்கூடிய நிதி என்பது எப்போதும் கொடுக்கக்கூடிய அந்த நிதி வந்திருக்கிறது. நாம் கேட்டிருப்பது தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து நமக்கு உரிய நிதி வேண்டும் என்று நாம் கேட்டிருக்கிறோம். இப்போது வந்திருக்கக்கூடிய இந்த 944.8 கோடி ரூபாய் என்பது எப்போதும் நம்முடைய மாநில பேரிடர் நிவாரண நிதிக்கு ஒன்றிய அரசு வழங்கக்கூடிய அந்த தொகையினுடைய இன்ஸ்டால்மெண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த தொகை தான் இப்போது முதல் கட்டமாக நமக்கு வந்திருக்கிறது என்பதை நான் இந்த செய்தியாளருடைய சந்திப்பின் வாயிலாக அனைவருக்கும் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஒன்றிய அரசினுடைய அலுவலர் குழு வந்திருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர்கள் நேரிடத்தை அவர்கிட்ட சொல்லியிருக்கிறார்கள். மாண்புமிகு நம்முடைய பிரதமர் அவர்களை சந்திப்பதற்கும் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் எல்லாம் நேரம் கேட்டிருக்கிறார்கள். எனவே நம்முடைய கோரிக்கையை வைத்திருக்கிறோம். நம்ம மதிப்பீடுகள் தயார் செய்யப்பட்டு இப்போது 6675 கோடி ரூபாய் அளவிற்கு அது இருக்கிறது. சேத மதிப்பீடுகளை நாம் தந்திருக்கிறோம். அந்த ஒன்றிய குழுவும் அவர்கள் வந்து பார்த்துவிட்டு செல்வார்கள். எனவே நான் இந்த செய்தியாளருடைய சந்திப்பிலிருந்து கேட்டுக்கொள்வதெல்லாம் மாநில பேரிடர் நிவாரண நிதிக்கு இப்போதும் வழங்கப்படக்கூடிய தொகையாக இருக்கக்கூடிய இந்த 944 கோடி ரூபாயை தாண்டி தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து இத்தகைய இப்போது நடந்திருக்கக்கூடிய பெஞ்சல் புயல் நிவாரணங்களுக்கு மீட்பு பணிகளுக்காக கூடுதலாக அவர்கள் அதன் வாயிலாக நிதியை ஒதுக்க வேண்டும் என்று கோரிக்கையினை வைக்கும். 276 கோடின்றது நம்ம போன முறை கேட்டிருந்த அந்த இதுக்காக, அதாவது நம்மளுடைய மிக்ஜாம் புயலுக்காகவும் தென் மாவட்ட மழைப்பொழிவுக்காகவும் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த தொகை அது தேசிய பேரிடர் நிவாரணத்திலிருந்து கொடுத்தாங்க. ஆனால் நம்ம கேட்டது நான் சொல்லியிருப்பதை போல் ஏறத்தாழ 37,906 கோடி ரூபாய் நம்ம கேட்டோம். அவங்க கொடுத்துருக்கிறது 276. அது தேசிய பேரிடர் மேலாண்மை இது நிவாரண நிதியிலிருந்து அவர்கள் கொடுத்துருக்கிறார்கள். அது நம்ம கேட்ட தொகை என்பது எவ்வளோ பெரிய தொகை, கொடுத்துருக்கக்கூடிய தொகை மிகச் சொற்பமான தொகை என்பதை தான் 6,625 கோடி ரூபாய் நம்ம வந்து இப்போது இருக்கக்கூடிய மதிப்பீடுகளை நாம் கொடுத்துருக்கிறோம். அவங்க ஒன்றிய அரசிலிருந்து அந்த அலுவலர்கள் குழு நேற்று வந்திருக்கிறார்கள். முதலமைச்சர் அவர்கள் அவரை சந்தித்திருக்கிறார்கள். அவர்களிடத்தில் முதலமைச்சர் அவர்களும் இந்த கோரிக்கையை ஏற்றுக் கொடுத்தார். இப்போது வரை நான் காட்டியிருக்கிறதில் இதிலிருந்து நீங்கள் எதை கற்றுக்கொள்ள, இதிலிருந்து என்ன இன்ஃபர் பண்ணுகிறதோ அதை நான் உங்கள் முடிவு கொடுக்கிறேன். ஆனால் இது குறித்து விளக்கத்தை கொடுப்பது என்னுடைய கடமை என்கின்ற காரணத்தால் நிதியமைச்சர் என்ற முறையிலே நான் கொடுத்திருக்கிறோம். காரணம், நாம் கேட்கக்கூடியது நமக்கு வந்திருக்கக்கூடிய இந்த பேரழிவுகளின் மூலமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய தொல்லைகளும் துயரங்களும் அழிவுகளும் அதிகம். எனவே நாம் மதிப்பீடு செய்து ஒரு இடத்துல கொடுக்கிற போது அந்த மதிப்பீடுகளுக்கு உரிய வகையிலே நிவாரணம் கொடுக்க வேண்டும். எப்போதும் கொடுக்கக்கூடிய நிவாரணத்தை தான் கொடுத்திருக்கிறார்கள். இந்த புயலுக்காக வந்திருக்கக்கூடிய நிவாரணத்துக்கு கூடுதல் நிதி தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து ஒதுக்கப்படவில்லை. அதை ஒதுக்கி தர வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை. அதே மாதிரி மாநில அரசு அறிவித்துள்ள அந்த நிவாரண தொகை என்பது போதுமானதாக இல்லை. பல்வேறு இடங்களில் வந்து மக்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. மத்திய அரசு வந்து நிதி கூடுதல் பெரும் பட்சத்தில் வந்து அவங்களுக்கு நிவாரண தொகையை உயர்த்தி வந்ததுக்கான வாய்ப்பு இருக்கா? அது வரட்டும். அவையெல்லாம் வருகிற போது தான் முடிவு எடுக்க முடியும். யூகங்களினுடைய அடிப்படையில் அவங்க எவ்வளோ ரூபா கொடுக்குறாங்கன்றது இன்னும் அவங்க முடியலை. ஏன்னா இப்போ தான் வந்து அவங்க மதிப்பீடுகள் எல்லாம் செய்கிறார்கள். ஒன்றிய நம்முடைய மதிப்பீடுகளுக்கு கொடுத்துருக்கிறோம். அவர்களும் வந்து ஆய்ந்திருக்கிறார்கள். அவற்றையெல்லாம் மொத்தமாக அவர் கொடுத்த பிறகு எவ்வளோ வருகிறது என்று பார்த்துவிட்டு பின்னர் அதை பற்றியான பேரிடர் நடக்காத காலங்களில் இந்த வருடங்களில் இருக்கிற நிதியை நம்ம என்ன பண்ணுறோம், இதுதான் நம்ம கொடுக்குறோம். பேரிடர் வராத போது ஒவ்வொரு வருஷமும் நம்ம கொடுத்துட்ருக்காங்க. அதை நம்ம வச்சுட்ருக்கோம். ஒவ்வொரு பேரிடர்னால் நம்ம அதான் எடுத்து செலவழிக்கிறோம். இப்போ இந்த நம்ம கொடுத்துருக்காங்களே, இது பேரிடருக்காக கொடுக்கப்படவில்லை. ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் சொல்கிற மாதிரி
நமக்கு வரக்கூடிய பங்குத்தொகை இருக்கிறது அல்லவா, 75% பங்குத்தொகையை அவங்க கொடுக்குறாங்க. நம்ம அது இந்த மாநில பேரிடர் நிவாரண நிதியில் நம்ம அதை வச்சுட்ருக்கோம். அந்த நிதியிலேருந்து தான் எடுத்து நம்ம செலவழிக்க வேண்டியிருக்கு. ஆனால் நம்மளுடைய அழிவுகளுக்காக வந்திருக்கக்கூடிய சேதத்தினுடைய மதிப்பு என்பது பல மடங்காக இருக்கிறது. எனவே அதற்கு கமன்சரேட் பண்ணக்கூடிய அளவிலே நீங்கள் தேசிய பேரிடர் நிதியிலிருந்து கொடுக்கணும். இப்போ இந்த பெஞ்சல் புயல் வந்து விட்டது என்று சொன்னால் இந்த அழிவுகளுக்காக என்ன கூடுதல் நிதி நமக்கு தேவை என்பதுதான் நம்முடைய சூழ்நிலை. எனவே அதை நாம் வலியுறுத்துகிறோம். எனவே இது கோரிக்கையாக நாம் அவரிடத்தில் வைப்பது என்பது நீங்கள் தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து இதற்கு கொடுக்க வேண்டும். இப்போது வந்திருக்க நிதி என்பது எப்போதும் நீங்கள் விடுவிக்கக்கூடிய மாநில பேரிடர் நிவாரண நிதிக்காக நீங்கள் விடுவிக்கக்கூடிய அந்த இன்ஸ்டால்மெண்ட் தொகை தான். இது ஜூன் மாதத்தில் வந்திருக்க வேண்டிய தொகை, அது இப்போது தாமதமாக டிசம்பர் மாதத்திலே வந்திருக்கிறது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.